is here, and all things are possible. My Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆத்மையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறிக்கு கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையம் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமன் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதுமாகிய மிருகமே எட்டாவதுவானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நாம் தலைகளை தாழ்த்து ஜெபிக்கலாம். சகோதரனே, சகோதரியே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆச்சரியமான கிருபையினால் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நித்திய சிந்தையிலே நீர் தேவனா இருக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு அணு கூட சிருஷ்டிக்கப்படாத முன்பாகவே தகப்பனே எங்களை கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக, அந்த சிலுவையினூடாக தகப்பனே எங்களை, அந்த கல்வாரி சிலுவையினூடாக தகப்பனே எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த வேளையிலும் கூட தகப்பனே, இந்த வசனங்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த நித்திய சிந்தையை தகப்பனே நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தாவே நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தும் தகப்பனே. எங்களுக்கு இன்றைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை நீர்த்தாமே வெளிப்படுத்தி, ஆண்டவரே பேசுகிற உதடுகளை நீர்த்தாமே அபிஷேகித்து, ஆண்டவரே இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருக்க கர்த்தாவை கிருபை செய்வீராக. இதோ தகப்பனே, நீர்த்தாமே திரைமறைத்துக் கொண்டு பேசுவீராக. இங்க வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழாய் தாழ்த்துறேன், அடியேனை தாழ்த்துறேன். அப்பா, நீர்த்தாமே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா, இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து பலவீனங்களையும் ஆண்டவரே, பலவீனமா இருக்கிற ஆட்களையும் பலப்படுத்துவீராக. சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு தகப்பனே ஜபங்களை எடுக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திற்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, நீர்த்தாமே எல்லா காரியங்களையும் சந்தித்து யெகோவா ஹீரையா இருந்து நீர்த்தாமே மகிமைப்படுவீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே விசேஷ விதமாக நீர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவீராக. இதோ எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்த்தாமே இந்த நேரத்தை தகப்பனை எடுத்துக்கொள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் கூட கொண்டு கொள்ளலாம். சோரியே
இதற்கு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொதனே நாம் போன வாரத்தில் எந்த செய்திகளை பார்த்தோம்? பிறருக்காக வாழ்வதில் நித்திய ஜீவன் என்கிற ஒரு தலைப்புல வந்து சில காரியங்களை பார்த்தோம். அது மதர் தெரசா பத்தி அதிகமா பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாகவே சுனில் கவாஸ்கருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய நபர்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் இல்லைங்களா? ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ன்ற மாதிரி என்ன பண்றாரு ப்ராஃபெட் வந்து ஒரு செய்தியில வந்து சொல்றாரு இல்லைங்களா? நம்ம போன பிறகு நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது முடிந்த பிறகு நாம் நடந்து வந்த பாதைகளை மறுபடியும் என்ன பண்றோம், ஒரு நேரம் வரும்போது பின்பாக பார்ப்போம் எப்படியெல்லாம் நம்ம நடந்து வந்தோம், நம்ம எப்படிலாம் நடந்து வந்திருக்கிறோன்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில வர்ற ஒரு காரியம் தான். அப்போ ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு மனுஷன், ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் வந்து நம்முடைய நடந்து வந்த பாதைகளை வந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ணும், எஸ் என்ன விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அடிச்சுவடுகள் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கணும்ன்ற மாதிரி ப்ராஃபெட் சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி செய்தியை பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பிறருக்காக வாழ்வதில் எப்படி நித்திய ஜீவன் என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். இப்ப பிறருக்காக வாழ்ந்தாங்க இல்லைங்களா? பிறருக்காக வாழும்போது அவங்க இந்த உலகத்துல வாழும்போது அவங்க சகோதரன் தெரியல அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து விசுவாச்சாங்க. விசுவாச்ச ஆட்களுக்கு கண்டிப்பா அவங்க தெரியுமோ தெரியாதோ, ஆனா என்ன பண்ணாங்க அவங்க, எஸ் ஏன்னா இது ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க சகாயத்தை செஞ்சாங்க இல்லைங்களா? அப்படி சகாயத்தையும் பிளஸ் இன்னும் அநேகமான உதவிகளை செய்தாங்க. அநேகமான உதவிகளை என்ன பண்ணாங்க, அவங்க செய்தாங்க. அந்த செய்த அந்த காரியத்தினோட என்ன பெற்றுக்கொள்றாங்க அவங்க, எஸ் அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல வந்து ஆனா அவங்க ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய பேர் இருந்தது, ஆனா அழிக்கப்படல. சொல்றாங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அந்த புத்தகத்துல வந்து ஜீவ புஸ்தகத்துல வந்து எல்லாருடைய பேர் இருக்கலாம், ஆனா அழிக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர்கள் வந்து என்ன பண்ணுது, அழிக்கப்படுது. மறுபடியும் அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாதவர்களே இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சோரே, அங்க அவங்க பேர் வந்து எழுதப்பட்டிருக்குது ஜீவ புஸ்தகத்துல, ஆனா அழிக்கப்படல. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவங்க யாருன்னா அவங்க தான் பிறருக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன ஆகுறாரு, ஒரு மனுஷன் மூலமாக வெளிப்படுறாரு. அப்போ எப்படின்னா மனவாட்டியா இருக்கிறோம். இப்ப மனவாட்டிக்குள்ள வந்து கிறிஸ்து என்ன பண்றாரு, இப்போ கிறிஸ்துவின் சுவாபமானது வெளிப்படுது. அப்ப நமக்கு ஒரு உதவி செய்யும் போது அது யாருக்கு செய்த மாதிரி, எஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செய்த மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி வந்து சபை காலத்துல வந்து அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த சகோதரர்களுக்கு, யாரு சகோதரர், யாரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிலீவர்ஸ், விசுவாசிக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்து இவங்க வந்து சகாயம் செய்யும் போது பிளஸ் அந்த சகாயத்தை அவங்க என்ன பண்ணல, செய்யணும்ன்ற மாதிரி செய்யல. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு, ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்ன்ற மாதிரி செய்யல. அவங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது. அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல நாங்க நித்திய ஜீவனுக்கு வந்து பிரவேசிக்க போறோம்ன்ற காரியமே தெரியல யாருக்கு, எஸ் அந்த நன்மை செய்த நபர்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் தான் என்ன பண்றாரு, அந்த செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தம்முடைய மனவாட்டியாகிய சரீரத்துக்கு செஞ்ச அந்த ஒரு உதவிகளை வந்து தேவன் நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு, எஸ் அவருடைய ராஜ்யத்துல நித்தியத்துல பிரவேசிக்கும்படி என்ன பண்றாரு. எஸ் விசுவாசிக்கிறீங்களா? அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும்படி அவங்களுக்கும் தேவன் என்ன பண்றாரு, எஸ் ஒரு தயவை பாராட்டுறாரு. இதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப மதர் தெரசாவுடைய வாழ்க்கையானது யாருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, எஸ் சுனில் கவாஸ்கர், கபில் தேவ். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அம்மா செய்த அந்த சேவையானது அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியமா இருக்குது. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு பெரிய அமைப்புல இருக்குதோ அது நமக்கு தெரியல. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வந்து எளிமையாயும், விசுவாசிக்கிறீங்களா, எளிமையாயும் பிளஸ் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு காரியமா இல்லாம ரொம்ப ஒரு எப்படின்னா எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிளஸ் பிறருக்காக வாழும்போது பிறருக்காக போய் திறப்புல நின்று என்ன பண்ணுது, திறப்புல நின்று இருந்தது உதவிகளை கேட்குது. விசுவாசிகள் இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது, அந்த அம்மா செய்யற சேவையை பார்க்கும்போது, அந்த அம்மா பேசப்படுற காரியத்தை பார்க்கும்போது, அந்த அம்மா அருகில வந்து நின்று பேசும்போது ஒரு தெய்வீகத்தை என்ன பண்றாரு, தன்மையை வந்து உணர்றாரு. யாரு, எஸ் சுனில் கவாஸ்கர் இல்லீங்களா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாறணுன்றதுக்காக, பிறருக்காக வாழணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு செய்தியை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி பேசினேன். கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்ற மாதிரி நான் நம்புறேன். உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா யார் என்ன நம்ம இந்த விஷயங்களை வந்து ஏன்னா இது இந்த மாதிரி வந்து உலகத்தின் காரியத்தை வந்து இவர் பேசியிருக்கிறான்ற மாதிரி சில ஆட்கள் வந்து என்னது பேசிக்கினாலும்
நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய நாமத்திற்காகவே நம்ம என்ன பண்றோம்? இந்த விஷயங்களை பேசுறோம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த அந்த மகத்தான அந்த அன்பை வந்து, அந்த மகத்தான சகிப்புத்தன்மையை வந்து இங்க என்ன பண்றா? மதர் தெரசா வெளிப்படுத்துறான். அதனாலதான் அன்பினால இந்த ராஜாவை ஜெயிக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் சொல்றேன். ஒரு கிறிஸ்தவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு கணத்துக்கு அடிக்கும் போது மரக்கணத்தை காட்டுன்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கணத்துல அடிக்கும் போது மனு கணத்தையும் காட்டுன்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பா இங்க எல்லாமே என்ன பண்ணுவோம்? இங்க இயேசு கிறிஸ்து எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி தன்மை வரணும் நமக்குள்ளன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா தேவனிடத்துல ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு பேசப்படுற செய்தியின் தலைப்பு என்னன்னா, சோரேஸ்வரியே, நான் பேசுறேன். அந்த செய்தி பேசும்போதே உங்களுக்கு என்ன ஆகும்? சில தலைப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன் நான். ஏன்னா தீர்க்கதரிசி வந்து ஒரு செய்தியில நாமே ஸ்தாபனம் அல்லன்ற செய்தியில வந்து சில காரியங்களை பேசுறார். நாமே ஸ்தாபனம் அல்லன்ற ஒரு செய்தியை வந்து 58வது வருஷம் 9வது மாசம் 27ஆம் தேதியில பேசுறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுல பார்க்கும்போது பாருங்க, நாம் ஏன் ஸ்தாபனம் அல்லன்ற மாதிரி ஒரு சில காரியங்களை பேசுறார். நம்ம ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு ஏன் விரோதமா இருக்கிறேன்ற மாதிரி ஒரு தலைப்புல பேசுறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஸ்தாபனம் என்பது என்ன இல்லீங்களா? ஸ்தாபனம் என்பது என்ன? ஏன் ஸ்தாபனத்தை வந்து தேவன் வெறுக்கிறார்? ஏன் தீர்க்கதரிசி வந்து வெறுக்கிறார்? இப்படி நம்ம காரியங்கள் தெரியும் இல்லீங்களா? இங்க பாருங்க சொல்றாரு, சரி கோர்ஸை படிக்கிறீங்க, வந்து அதிகமா வந்து கோர்ஸை படிச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற காரியமா இருக்கும். கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்ன்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஸ்பீச்சிங் மாதிரி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து உறுதியா வந்து கட்டப்படுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த மிக பழைய ஸ்தாபனம், முதலாவது ஸ்தாபன சபை கத்தோலிக்க சபை. யார் சொல்றது? ப்ராஃபெட். விசுவாசிக்கிறீங்களா? ப்ராஃபெட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாமேன் ஸ்தாபனம் என்ற செய்தியில 17வது பேர்ல சொல்றாரு மெசேஜ்ல. இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த மிக மிக பழைய ஸ்தாபனம், முதலாவது ஸ்தாபன சபை கத்தோலிக்க சபை. முதலாவது ஸ்தாபன சபை இது கத்தோலிக்க சபை என்ற மாதிரி சொல்றாரு. ரோமன் கேத்தலிக் சபை என்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அது கடைசி அப்போஸ்தலரின் மரணத்துக்கு பிறகு 300 சொச்சம் ஆண்டுகள் கழித்து ஸ்தாபிக்கப்பட்டது. இது எப்போது? கடைசி அப்போஸ்தலன் யாரு? யோவான் இல்லீங்களா? வெளிப்படுத்துற விசேஷத்தை வந்து தரிசனத்தின் மூலமாக பாக்குறது யாரு? பத்மதீவுல வந்து யோவான் இல்லீங்களா? யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப அன்பானவன், அவருடைய மார்புல சார்ந்திருந்தவன். அதற்காக தான் தேவன் என்ன பண்றாரு? அவனுக்கு எல்லா ரகசியத்தையும் என்ன பண்றாரு? மார்புல சார்ந்திருக்கிறது யாரு? மனைவிதான். அப்ப மனைவிதான் என்ன பண்றா? ஒரு புருஷனுடைய மார்புல சார்ந்திருப்பா இல்லீங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது சோரேஸ்வரியே, இப்ப யோவான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டியா அங்க வெளிப்படுறாரு. மனவாட்டி அங்க தெரிகிறார் இல்லீங்களா? அப்ப தன்னுடைய மனவாட்டிக்கு என்ன பண்றாரு? தன்னுடைய ரகசியங்கள் எல்லாமே காலகாலங்களாக வெளிப்படாத தன்னுடைய சிந்தையை வந்து இங்க என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அப்ப வெளிப்படுத்துற விசேஷம் இது பாருங்க. அந்த புத்தகத்துக்கு பேரை பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம். அப்ப வெளிப்படுத்தின ஒரு விசேஷமான ஒரு காரியம் யார் வெளிப்படுத்திருக்கிறாரு? தன்னுடைய மனவாட்டி ஆகிய யோவானுக்கு தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோரேஸ்வரியே, அந்த அப்போஸ்தலன் அவர் இல்லீங்களா? அவர் 12 சிஷ்யர், அவரும் ஒரு சிஷ்யர் தான். அவர் போன பிறகுதான் இந்த மார்க்கமானது, இந்த ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமானது ஸ்தாபிக்கப்படுது. எப்போ? 300 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த சிஷ்யர்கள் எல்லாமே, இந்த 12 அப்போஸ்தலர்கள் எல்லாமே போன பிறகுதான், இந்த 300 ஆண்டுகள் கழித்து தான் இந்த ஸ்தாபனமானது ஸ்தாபிக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்கள் ஆதி நிசாயா பிதாக்களின் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை நீங்கள் ஆதி நிசாயா பிதாக்களின் புஸ்தகங்களிலும் ஜோசிபாஸ் எழுதின புஸ்தகங்களிலும் காணலாம். ஏன்னா இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த ஜோசிபாஸ் என்ற ஒரு யாரு? வரலாறு ஆசிரியர். அவர் வரலாற்று ஆசிரியர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் அநேகமான ஹிஸ்டரியை வந்து எழுதியிருப்பார், வரலாறுகளை வந்து எழுதியிருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த புத்தகங்களை படிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய காரியங்களை வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? சில வரலாறுகளை வந்து புரிந்து கொள்ள முடியும். விசுவாசிகளை எந்தெந்த காலத்துல எந்தெந்த காரியம் நடந்ததுன்ற ஒரு காரியத்தை வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஜோசிபாஸ் வந்து எழுதியிருப்பார் இல்லீங்களா? இந்த ஜோசிபாஸ் என்ற ஒரு நபர் வந்து அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிசாயா பிதாக்களின் புஸ்தகங்களிலும் ஜோசிபாஸ் எழுதின புஸ்தகங்களிலும். அப்போ நிசாயா பிதாக்களின் புஸ்தகன்ற மாதிரி இருக்குது. இப்ப இந்த புஸ்தகங்களாக படிக்கும் போது நமக்கு இன்னும் என்ன தெரியும்? நம்ம தீர்க்கதரிசி பேசப்பட்ட செய்திகள் வந்து இன்னும் நம்ம வந்து கிரகித்துக் கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். கிரகித்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
புரிஞ்சுக்க ரொம்ப சுலபமா இருக்கும். அநேக மகத்தான வரலாற்று ஆசிரியர்கள் அநேக மகத்தான வரலாற்று ஆசிரியர்கள் பாருங்கள், சபையின் காலங்களில் கடைசி அப்போஸ்தலரின் மரணம் வரைக்கும், அப்போஸ்தலரின் காலத்துக்கு பிறகு 300 ஆண்டுகள் வரைக்கும் ஸ்தாபன சபைகள் எதுவும் இருக்கவில்லை. கத்தோலிக்க சபையை முதலாம் ஸ்தாபன சபை, புராட்டஸ்டன்ட் சபைகள் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்ட ஸ்தாபனங்களாகும். முதலாவது சீர்திருத்தம் வந்தது, அது லூத்தரின் மூலம். லூத்தருக்கு பிறகு ஸ்விங்லி வந்தார், ஸ்விங்லிக்கு பிறகு கால்வின் வந்தார். இவ்வாறு காலங்கள் தோறும் வழியாக வந்து வெஸ்லியின் எழுப்புதல் தோன்றினது. அதன் பிறகு அலெக்சாண்டர் கேம்பெல், ஜான் ஸ்மித் இன்னும் மற்றவர் தோன்றினர். இப்பொழுது நாம் பெற்றுள்ள கடைசி அசைவு பெந்தகோஸ்தே காலத்தின் வெவ்வேறு அம்சங்கள். தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு சபை தவறிப்போய் அது ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட போது அது அங்கேயே விழுந்து போனது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் தவறி விழுந்த போது தேவன் அந்த சபையை மறுபடியும் எழுப்பவில்லை. அது நேராக வித்துக்குள் சென்று விடுகிறது. இப்பொழுது நீங்கள் அதை குறித்து வரலாற்றை நீங்கள் அறிய விரும்பினால் அதை எங்களால் தர முடியும். சபை வரலாற்றில் விழுந்து போன எந்த ஒரு ஸ்தாபன சபையும் மறுபடியும் விழுந்திருக்கவில்லை. பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லுத்ரன் எதுவானாலும் அவைகள் விழுந்த போது அத்துடன் போய்விட்டன. அது உண்மை. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இதை நாங்கள் பதிய வைக்கப் போகிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் தனிப்பட்ட நபராக வெளிவந்து ஒரு சபையை நிறுவின போது அது ஒருபோதும் நிலைத்திருக்கவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த வரலாற்று புஸ்தகங்கள்ல படிக்கும் போது சபைகள் வந்து ஸ்தாபனமான பிறகு மறுபடியும் என்ன பண்ணல, சபைகள்ல எழுப்புதல் உண்டாகல. அது அங்கே என்ன ஆச்சு? விழுந்து போச்சு, மரணத்துக்கு ஏதுவா போயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி காரியங்களை வந்து தீர்க்கதரிசி வந்து சொல்லி சில காரியங்களை வந்து பேசிக்கிட்டே வராரு. நாம் ஏன் ஸ்தாபனம் இல்லைன்ற காரியத்தை வந்து விவரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு வராரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது சொல்லிய இந்த ஸ்தாபனமாக்கப்பட்டது முதலாவது எங்கன்னா நிசாயா. அந்த நிசாயா பிதாக்களுடைய மீட்டிங்ல தான். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது என்ன சொல்றாங்கன்னா நிசாயா கமிட்டி மீட்டிங்ல வந்து என்ன ஒரு நோக்கத்திற்காக அந்த ஒரு கூட்டத்தை வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க, எந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து ஏற்படுத்தினாங்கன்ற ஒரு காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. ஹிஸ்டரியில் பார்க்கும்போது நம்ம வந்து சில காரியங்களை பார்த்துருக்குறோம். அந்த காரியங்களில் பார்க்கும்போது எப்படி ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக அங்கே வந்து சாத்தான் வந்தவங்க என்ன பண்ணுறாருங்க, சாத்தான் வந்தவங்க முடிசூட்டப்படுறாங்க இல்லைங்களா? முடிசூட்ட படிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அந்நியரோமானதுனாகுதுங்க, ரோம அரசானதுங்க விழுந்து போகுது, தலையில வந்து காயமாகுது. மறுபடியும் அந்த தலையில காயமான அந்த காரியமானது மறுபடியும் சொஸ்தமடைந்து மறுபடியும் எழுப்பி வருது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் பொறுத்துல நம்ம விசுவாசிக்கிறீங்களா? ஆனா ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமானது எங்க ஆரம்பிக்குதுன்றத வந்து திரு சொல்றாரு. அது ரோமன் கேத்தலிக் சபை தான் முதலாவது சபை. அதான் எங்க ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்கு, எங்க ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. நிசாயா கமிட்டி மீட்டிங்ல தான் அந்த ஒரு மார்க்கமானது ஸ்தாபிக்கப்பட்டதுன்ற மாதிரி திரு சொல்றாரு. அதுக்கு முன்பாக சில காரியங்களை படிக்கலாம். சில காரியங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து விவரிக்கிறேன். நானு சில காரியங்கள் கூட பகிர்ந்துகிறேன். நல்லா கவனமா கேட்கணும், பிரயோஜனமா இருக்கும். முதலாவது முத்திரையில வந்து திருவரசி பேசுறாரு. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் புறப்பட்டு செல்கிறான். பாருங்கள், அவன் யார்? அவன் ஜெயிக்கும் வல்லமை கொண்டவன், அவன் ஜெயிக்கும் வல்லமையில் பெரியவன். அவர் யார் என்று நான் கூறிட விரும்புகிறீர்களா? அவன்தான் அந்தி கிறிஸ்து. அவன் தான் என்ன பண்றான்? ஒயிட் ஹார்ஸ் மேல ரைட் பண்றான். அவன் தான் அந்தி கிறிஸ்துன்ற மாதிரி திருவரசி சொல்றாரு. நிச்சயமாக அவன் அந்தி கிறிஸ்து தான். இவ்விரண்டும் வித்தியாசம் அறியக்கூடாதபடி ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருக்கும் என்று கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய மனவாட்டியும் வஞ்சிக்கப்படலாம் என்று இயேசு சொன்னார். அந்தி கிறிஸ்து, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியாகும். நினைவில் கொள்ளுங்கள், நாம் முதலாம் சபையை குறித்து பேசும்போது அச்சபையின் காலத்தில் ஆரம்பமான ஒரு செயலுக்கு பரிசுத்த ஆவியானவர் விரோதமா இருந்தார் என்று நாம் கண்டோம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப முதலாவது சபை காலம் எது? எபேசு சபை காலம். எபேசு காலத்தின் தூதன் யாரு? பவுல் தான் இல்லீங்களா? சவுலாகிய பவுல் தான்.
சவுலா இருந்தாரு, தேவன் என்ன பண்றார், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுபடியும் போற அனுபவத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி, பிளஸ் அவன் எதற்காக உலகத்துல வந்து பிறந்தான் என்கிற நோக்கத்தை வந்து தேவன் வெளிப்படுத்தும் போது அவன் என்ன பண்றான், அந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, அந்த காலத்துக்கு என்று அவனை தூதனாக தேவன் முன்குறிக்கப்பட்ட சிந்தையில என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? புறஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? எபேசு காலத்துக்கு தூதன் அவர் தான் யாரு, அவரை தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கிறார். ஒரு பெஞ்ச் மார்க்னா அவர் தான். அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியமே இது வரைக்குமே தீர்க்கதரிசி கூட என்ன பண்றாரு, அதை ஃபாலோ பண்றாரு. அதுதான் அவரு என்ன பண்றாரு, பிரசங்கித்தார். பவுல் சொன்ன பிரசங்கத்தை தவிர நம்முடைய தீர்க்கதரிசி யாரு, வில்லியம் மரியன் பிரென்னாம் என்ன பண்ணல, எந்த ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா பேசல. விசுவாசி அவர் சொன்ன காரியத்தை அவர் என்ன பண்றாரு, பேசுறார். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற ரெவலேஷனை தான் என்ன பண்ணிருக்காரு நம்ம தீர்க்கதரிசி பேசிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தான் நமக்கு பெஞ்ச் மார்க். யாரு? பவுல். விசுவாசி. ஏன்னா அவர் தான் என்ன பண்றாரு, புதிய சபைகளுக்கு எல்லாமே நிருபங்களை எழுதுறார். அப்போ அவர் மூலமா தேவன் என்ன பண்றாருன்னா, சோனேஸ்வரியே, ஒவ்வொரு சபையிலும் சில குறைகள் இருக்கும், சில குறைகள் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸும் குறைகள் வந்து எப்படியாகிலும் வந்து யார் தெரியும், பவுலுக்கு தெரியும் போது அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு சபையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிருபங்களை எழுதுறார். இந்த சபையில் இந்த மாதிரி என்னது பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி வந்து காரியங்கள் இருக்குதுன்ற மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏதுவா என்ன பண்றாரு, நிருபங்களை எழுத அனுப்புறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவருடைய நிருபங்கள் தான் நமக்கு என்னவா இருக்குது, வேதமா இருக்குது, நமக்கு புதிய ஏற்பாடா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் மூலமா தேவன் என்ன பண்றாரு, அநேக காரியங்களை வந்து ஒரு சபையானது எப்படி இருக்கணும், கிறிஸ்து எப்படி எதிர்பார்க்கிறார், ஒரு சபையை வந்து எப்படி எதிர்பார்க்கிறாரு, ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை வந்து தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரு, ஒரு புருஷனும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், சபையில வந்து சபை போதகர் எப்படி இருக்கணும், சபையில வந்து மூப்பர்கள் எப்படி இருக்கணும், சபையில வந்து சில பொசிஷன்ல எப்படி எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய காரியங்களை வந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு, பவுல் மூலமாக எழுதியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கிறாரு. அவர்தான் பெஞ்ச் மார்க்கா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் ஒரு அற்புதமான ஒரு நபரா தேவன் அவர் மூலமா சில காரியங்களை செஞ்சிருக்கிறார். சபைக்கு தேவையான அஸ்திபாரமான உபதேசத்தை வந்து அவர் மூலம் தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, பேசி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் அஸ்திபாரத்தை போட்டிருக்காரு. அவர் மூலம் தான் அஸ்திபாரத்தை போட்டிருக்காரு தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஞானஸ்தானம்ன்றது என்ன இல்லீங்களா? ஞானஸ்தானத்தை எப்படி எடுக்கணும், எந்த ஒரு புரிதலோடு எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து பவுல் மூலமா தேவன் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா பவுல் வந்து எபேசு சிபிர்னா பெர்கமு காலத்துல வந்து சிங்கத்தின் ஆவி என்ன பண்ணுது, சிங்கத்தின் ஆவி வந்து அந்த காலத்துக்கு வந்த அந்த ஒரு செய்தியாளர்கள் மூலமாக சிங்கத்தின் ஆவி செயல்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆவிக்கு முன்பாக இந்த பிசாசின் ஆவி வந்து என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆனாலும் கூட அது பவுல் போன பிறகு நிக்கோலாய் மதஸ்தரின் வித்தாய் வந்து சபைக்குள்ள வந்து விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? பவுல் மூலமாக அநேக காரியங்களை வந்து தேவன் செய்திருந்தாலுமே, ஏன்னா பவுலுடைய ஊழியமானது அப்பேற்பட்டது. விசுவாசிகள் 3 காரியம் இருக்கும் பவுலுடைய ஊழியத்துல வந்து. அவர் வந்து எப்பவுமே வலது பக்கம் இடது பக்கம் சாயாம அவர் வார்த்தையில எப்படி இருந்தார், அவரு ரொம்ப உறுதியா ஸ்திரமா இருந்தார். யாரு? பவுல். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு ஊழியத்துல தேவன் பரிசுத்தாவை என்ன பண்றாரு, அசைவாடி அப்படி ஊழியத்தை வந்து உறுதிப்படுத்துறாரு. 2வது காரியம், அப்படி ஊழியத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. 3வது காரியம், அந்த உறுதிப்படுத்தின அந்த காரியத்தினூடாக சில ஆத்துமாக்களை வந்து தேவன் என்ன பண்றாரு, பவுல் மூலமாக ஆதாயப்படுத்துறாரு. பவுல் எதுவுமே இல்ல, பவுல் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். தேவன் வந்து தேவனுக்கு வந்து தன்னை அர்ப்பணிக்கிறது மாத்திரம் தான், ஆனா செயல்படுறது யாரு, பரிசுத்தாவி தேவன் தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பவுல வந்து நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இங்க இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அந்த பாத்திரத்தை வச்சு தேவன் என்ன பண்றாரு, மகத்தான காரியங்களை செய்யறாரு, தன்னுடைய மீட்பின் திருத்தை வந்து நிறைவேற்றுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவ பாருங்க சோனேஸ்வரியே, அப்போ பவுல் மூலமாக அநேக காரியங்களை வந்து தேவன் என்ன பண்றாரு, சபையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சபை எப்படி நிறுவப்படணும், சபை வந்து யார் ஆளுகை செய்யணும், கிறிஸ்து தான், தேவன் தான் என்ன பண்ணும், சபைக்கு வந்து தலையா இருக்கணும். ஒரு குடும்பத்திற்கு புருஷன் தான் தலையா இருக்கணும், அந்த புருஷனுக்கு தேவன் தான் தலையா இருக்கணும், கிறிஸ்து தான் தலையா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு யார் தலையா இருக்கணும், புருஷன் தான் தலையா இருக்கணும்.
விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, நிறைய நிறைய என்னது நிறைய அற்புதமான உபதேசங்களை வந்து பவுல் மூலமாக உபதேசம் பண்ணியிருக்கிறார். இதுதான் நமக்கு என்னவா இருக்குது, நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டை இந்த காலத்துல வசிக்கிற நமக்கு எல்லாருக்குமே நமக்கு புதிய ஏற்பாடு தான் நமக்கு என்னமா இருக்குது. பவுல் எழுத நிருபங்கள் தான் நமக்கு புதிய ஏற்பாடா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா? பாருங்க பவுல் தான் அற்புதமான ஸ்பீச்சர் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய ஊழியத்துல பார்க்கும்போது தேவன் உறுதிப்படுத்தினார். எப்படி தேவன் வந்து நம்முடைய தீர்க்கதரிசியை வந்து உறுதிப்படுத்தினாரோ, எப்படி உறுதிப்படுத்துறது, எப்படி உறுதிப்படுத்துறாரு தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனாலும் நீங்க வந்து அந்த செய்திகளை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேங்கிறீங்க. எப்பவுமே நாங்க வந்து என்ன பண்ணோம், துவக்கன்றது இது ஆதியாகமம். விசுவாசிக்கிறீங்களா? துவக்கத்துல பார்க்கணும் தேவன் எப்படி அங்கீகரிக்கிறாரு. ஆபேலின் காணிக்கைகளை வந்து அவர் எப்படி அங்கீகரிக்கிறாரு. இது எனக்கு பிடித்த ஒரு சுகந்த வாசனையான ஒரு பலின்றத வந்து எப்படி வெளிப்படுத்துறாரு, தம்முடைய அக்னி ஸ்தம்பத்துல வந்து என்ன பண்றாரு, அங்க அங்கீகரிக்கிறேன்றத வந்து வெளிப்படுத்துறாரு. அக்னி ஸ்தம்பத்தினால வந்து என்ன பண்றாங்க, அந்த பலியின் மேல வந்து சஞ்சரிக்கிறார். அதுதான் என்னவா இருக்குது, இந்த பலியை வந்து அங்கீகரிக்கிறேன்ற மாதிரி ஒரு அடையாளம் வந்து வெளிப்படுதுங்க. அதே மாதிரிதான் சொன்னேன் தீர்க்கதரிசி ஊழியத்துல வந்து இந்த ஊழியக்காரன் வந்து என்னுடைய ஊழியக்காரன் தான், நான் தான் அனுப்பப்பட்டதுன்ற மாதிரி அங்க உறுதிப்படுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அவர் தலைக்கு மேல வந்து என்ன இருக்குது, எஸ் அக்னி ஸ்தம்பமானது இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் என்ன பண்றார், தேவன் உறுதிப்படுத்துறார். அந்த நபர் மூலமாக எப்படி பாருங்க, அப்போ இந்த உறுதிப்படுத்தல் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபுல், செகண்ட் ஃபுல், தேர்ட் ஃபுல் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? முதலாம் இழப்பு, இரண்டாவது இழப்பு, மூன்றாவது இழப்பு. விசுவாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இழப்பு, சுகமளிக்கும் ஆராதனைகள், சுகமளிக்கிற காரியங்கள், அற்புத அடையாளங்கள். நெக்ஸ்ட் என்னது, இறுதியத்தில் ரகசியம் வெளிப்படுத்துறது. மூன்றாவது எஸ் தேர்ட் சிருஷ்டிப்பை வந்து ஆளுகை செய்யுது. சிருஷ்டிப்பை வந்து ஆளுகை செய்யுது. குமாரனுடைய ஸ்தானத்தை பெறும்போது எப்படி குமாரன் வந்து ஆதாம் எப்படி முந்தின ஆதாம் எப்படி வாழ்ந்திருப்பான், பிந்தின ஆதாம் வெளிப்படுத்துறாரு. பிந்தின ஆதாம் யாரு, இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் தான் என்ன பண்றாரு, ஆதாம் எப்படி வாழ்ந்திருப்பான்ற காரியத்தை வந்து அவர் வாழ்ந்து காட்டினார், அவருடைய லைஃப்ல காட்டினார். அப்ப லைஃப்ல காட்டும்போது அப்படிதான் வாழ்ந்திருப்பான்ற மாதிரி நமக்கு கிரகித்துக் கொள்ள முடியுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுது? அந்த மாதிரி சோதனை சகோதரியே, ஐ மேன் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை வந்து தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாரு, அந்த மாதிரி அந்த உறுதிப்படுத்தலோட வந்து ஊழியத்தை செய்யும் போது அப்போ சில ஆத்துமாக்களை வந்து ஆதாயப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் எப்பவுமே என்ன பண்ணல, அவர் வந்து வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணல, ஒளிவு போகல, உறுதியா இருந்தார், ஸ்டாண்டர்டா இருந்தார். அவர் எப்பவுமே வார்த்தையில. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தேவையான ஒரு பாகம் என்ன தெரியுமா, எப்பவுமே வந்து வார்த்தையில வந்து என்ன பண்ணக்கூடாது, சமரசமாக்க கூடாது, எப்பவுமே ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். எப்பவுமே வார்த்தை விட்டு எப்பவுமே வலது இடது பக்கம் சாயக்கூடாது. இதுதான் ரொம்ப ஒரு பெஞ்ச் மார்க் அது ஒரு ஊழியக்காரனுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? யாரா இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா இருந்தாலும், பிலீவரா இருந்தாலும் எப்பவுமே எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்னா எப்பவுமே வார்த்தையில எப்பவுமே உறுதியா இருக்கணும். அப்பதான் தேவன் என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையை வந்து உறுதிப்படுத்துவார். ஏன்னா அந்த வார்த்தை உரைத்தவர் வந்து தேவன் தானே. அப்ப தேவன் வந்து அந்த வார்த்தை உரைத்திருக்கிறார். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மேல நம்ம அஸ்திபரம் இடும்போது, அஸ்திபரத்தை வந்து நம்ம போடும்போது அங்க இளைப்பாறுதல் கிடைக்கும் நமக்கு. அதை வந்து யார் வந்து அதை நிறைவேற்றுவாரு, தேவன் தாமே உரைத்த வார்த்தையை வந்து அவரே நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க உறுதியா இருந்தாங்க. எப்படி முதலாவது எபேசு காலத்துல எந்த ஒரு கருத்தை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணாரோ அதே கருத்தை நம்ம தீர்க்கதரிசி ஃபாலோ பண்ணார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோரியே, அவர் தான் எபேசு தூதனா இருக்கிறாரு பவுல். விசுவாசிக்கிறீங்களா? அவர் அவர் வந்து இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியல, பிசாசு வந்து சபைக்குள்ள வர முடியல. ஏன்னா சிங்கத்தின் ஆவி அப்படியே வல்லமையா கிரியை செஞ்சது. ஆனா அவர் போன பிறகு ஈஸியா வரான், உள்ள கொஞ்சமே உள்ள வரான். பாருங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களை காட்டுறேன், எப்படி ஸ்தாபனமாக்கப்பட்டதுன்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை வந்து ஏற்கனவே வந்து சபை காலத்தின் வியாக்கரணத்தை வந்து நான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளும் போது செய்தியை வந்து நிறைய விஷயங்கள பேசிருக்கிறேன் நான். அதெல்லாம் கண்டிப்பா நீங்க நல்லா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஸ்ட்ரி உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். நிறைய ரகசியங்கள் வந்து உங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவி புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாருங்க சோதரே, பரிசுத்த ஆவியான விரோதம் ஆரம்பமான ஒரு செயலுக்கு பரிசுத்த ஆவியானவர் விரோதமா இருந்தார் என்று நாம் கண்டோம். எதுக்கு ஆரம்பமா, எந்த ஒரு காரியமானது ஆரம்பமா இருந்ததுங்க எபேசு காலத்துல? அதுக்கு ஏன் பரிசுத்த ஆவி வந்து விரோதமா இருந்தாரு? அது என்ன? அது நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள்.
நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்று அழைக்கப்பட்டது. உங்களுக்கு நினைவுகிறதா? சபையார் ஆமென் என்கிறார். நிக்கோலாய் என்னும் பதம் சபையின் மேல் ஜெயம் கொள்ளுதல். நிக்கோலாய் என்பது சபையின் மேல மேற்கொள்ளுதல். அப்ப சபையை வந்து வழிநடத்துறது யாரு? பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி விரோதமா தான் இந்த நிக்கோலாய் கிரியைகள் வந்து வெளிப்படுது சபையில. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு சபையை வந்து தேவன் தான் பரிசுத்தாவி என்ன பண்ணும்? ஒரு சபையை வந்து லீட் பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சபையை வந்து லீட் பண்றது யாரு? பரிசுத்தாவி தான். அப்ப பரிசுத்தாவி ஒரு சபையை லீட் பண்ணும்போது அப்ப மனுஷனுடைய ஞானமானது சபையை வந்து லீட் பண்ண வரும்போது பரிசுத்தாவி இருப்பாரா? அப்போ பரிசுத்தாவி இருக்க மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரிதான் சொல்றேன். இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் வந்து சபைக்குள்ள எப்படி வந்ததுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் நான். அப்ப இது என்னவா இருக்குதுன்னா, இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் வந்து என்னவா இருக்குது? இது மனிதனுடைய ஞானமா இருக்குது. மனிதனுடைய மனிதனுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நிக்கோலாய் மதஸ்தரி கிரியைகள் என்று அழைக்கப்பட்டது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சபையை ஆமென் என்கிறார். நிக்கோலாய் என்னும் பதம் சபையின் மேல் ஜெயம் கொள்ளுதல் என்று பொருள்படும். விசுவாசிக்கிறீங்களா? நிக்கோ லைட்டன், நிக்கோ ஜெயித்துதல் என்றும் லைட்டே சபை என்றும் பொருள்படும். அதாவது பரிசுத்தாவின் வழிநடத்துதலை நிராகரித்து பரிசுத்த ஆவியை பாருங்க, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலைனா பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? சபையை வந்து லீட் பண்றாரு. அதை வந்து நிராகரித்து அப்பொறுப்பை பரிசுத்த மனிதன் என்று அழைக்கப்படும் ஒருவனுக்கு அளித்தல். இப்ப சபையில வந்து பரிசுத்தாவியை வந்து லீட் பண்றதை வந்து என்ன பண்றாங்க? நிராகரித்து ஸ்டாப் பண்ணி அப்பொறுப்பை பரிசுத்த மனிதன் என்று அழைக்கப்படும் ஒருவனுக்கு அளித்தல். அப்ப ஒரு மனுஷனுக்கு அளிக்கிறது ஒரு பொறுப்பை. என்னது? நீ என்ன பண்ணு, நீ இந்த லீட் பண்ணுன்ற மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் லீட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? பரிசுத்தாவி அங்க வந்து அசைவாட முடியாது. அதனாலதான் சொல்றேன், அங்கே என்ன ஆயிடுது? அப்போ அங்கே வந்து ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமா அங்க என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. ஏன்னா அங்க அவங்க சுற்றிலும் இருக்கிற ராஜ்யங்களை பாக்குறாங்க. அவங்க அங்க இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ராஜ்யங்கள் என்ன பண்றாங்க? அவங்க பார்க்கும்போது சொல்றே அந்த ராஜ்யங்கள்ல வந்து ஒரு ராஜா கீழே வந்து யார் இருக்கிறாங்க? மந்திரி இருப்பாங்க, ராணி இருப்பா, இன்னும் அநேக சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இன்னும் வந்து ஒரு பக்குவமான ஒரு அதான் கல்வியினால நிறுவப்பட்ட ஒரு ராஜ்யமா இருக்கும். மனுஷனுடைய ஞானத்தினால் நிறைந்த ஒரு ராஜ்யமா இருக்கும். இந்த காரியத்தை எல்லாம் இவங்க யாரு பாக்குறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சபை பார்க்குது. ஏன்னா சபைன்றதுக்கு என்ன அர்த்தம்? எக்லீசியா என்ன? அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதான் என்னது? ஒரு சபை. அந்த சபை வந்து எகிப்தில வந்து அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. அடிமைத்தனத்திலிருந்து இப்ப வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு இப்ப சபையா இருக்குது. இப்ப அந்த சபை என்ன பண்ணுதுன்னா, சபையை வந்து தேவன் என்ன பண்றாரு? மோசஸ் மூலமாக மேகஸ்தம்பத்தின் ஊடாக, அக்னிஸ்தம்பத்தின் ஊடாக தேவர் வந்து அற்புத அடையாளங்களோடு வந்து அவங்கள வந்து வழிநடத்தும் போது விசுவாசிக்கிறீங்களா? என்ன சாமுவேல் வந்து அந்த காலத்துல தீர்க்கதரிசியா இருப்பான். அப்ப சாமுவேலை வந்து என்ன பண்றாங்க அவங்க? எஸ், இனிமேல வந்து எங்களுக்கு என்ன தேவையில்லை, நீங்க எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எங்களுக்கு ராஜா தேவைப்படுது. எங்களை வந்து ஆளுகை பண்றதுக்கு வந்து ராஜா எங்களுக்கு தேவையா இருக்குது. ராஜா எங்களுக்கு ஒரு கிங் தேவையா இருக்குது. எங்களுக்கு மற்ற ராஜ்யங்களை போல எங்களுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு ராஜா தேவைப்படுது என்ற மாதிரி என்ன பண்றாங்க அவங்க? என்ற மாதிரி வந்து அவங்க என்ன பண்றாங்கடா, அந்த சாமுவேல் கிட்ட வந்து கேக்குறாங்க. சாமுவேல் சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படுற, ஏன்பா உங்களுக்கு இது வரைக்குமே ஏதாச்சும் உங்களுக்கு கெடுதல் நடந்திருக்குதா? ஏன் தேவன் உங்களுக்கு ராஜாவா என்ன பண்ணிருக்காரு? உங்களை வந்து அற்புதமா வழிநடத்திருக்காரு இல்லையா? ஏன் நீங்க இந்த மாதிரி காரியங்களை செய்றீங்கன்ற மாதிரி அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆனா இந்த விஷயத்தை போயிட்டு என்ன பண்றாரு? சாமுவேல் போயிட்டு தேவனிடத்துல வந்து சொல்லும் போது என்ன பண்றாரு? சாமுவேலே அவங்க என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ண நிராகரிக்கல. அவங்க என்ன நிராகரிக்கிறாங்க? என்ன பண்ணல, நான் தான் அவங்களை என்ன பண்றேன், அவர்களை வந்து ரட்சகரா, மீட்பரா, சேனைகள் அதிபதியா என்ன பண்றேன், கண்மலையா, மாறாவின் மதுரமா என்ன பண்றேன், செங்கடல இருந்து அவங்களை என்ன பண்ண அற்புதமாய் கூட்டு வந்தேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா சோரியே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நினைவு கூறாதபடிக்கு என்ன பண்றாங்கன்னா தேவனை நினைவு கூறாதபடிக்கு அவங்க அவுட்டர்ல இருக்கிற ராஜ்யங்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு ராஜா, ஒரு கிங் தேவைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ராஜ்யமான ஸ்தாபிக்கப்படணும்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. அதான் ஒரு ஆரம்பமா இருக்கு. தேவனை எப்போ புறக்கணிக்கிறாங்களோ, வார்த்தை எப்போ புறக்கணிக்கிறாங்களோ, இப்ப எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு என்னவா இருக்குது,
சொல்லுங்க. இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்ன இருக்குது? அரணா இருக்குது நமக்கு. அந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? வலது பக்கம் இடது பக்கம் நம்ம வந்து போக கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையில எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கும்போது தான் தேவன் கிரியை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா? அங்க உறுதியா இருங்க. அந்த மாதிரி விசுவாசிங்க. கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவரை விசுவாசிக்கிறவங்க கண்டிப்பா அவங்க மரித்தாலும் பிழைப்பாங்கன்ற மாதிரி விசுவாசிங்க. அது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்? வந்து களத்துல வந்து அவர் அதை நிறைவேற்றுவார். அது அவருடைய காரியம். அந்த வார்த்தையை வந்து நிறைவேற்ற காரியம் யார் விசுவாசாலுமே அதை வந்து நிறைவேற்ற ஒரு காரியம் யாருது? தேவனுடைய. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவ பாருங்க சோரேஸ்வரியே, இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க? அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து நிராகரிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து நிராகரிக்கும் போது அப்ப அந்த தேவனுடைய என்ன பண்றாங்க? அவங்க தேவனை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்ப தேவனை வந்து அவங்க தள்ளும் போது, புறக்கணிக்கும் போது அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அந்த ராஜ்யத்தை போல எங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா காரியங்களை செய்யறாங்க. அப்போ அவங்க ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மார்க்கமா ஆயிட்டாங்க. அவங்க யாரு? இஸ்ரவேல். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சபை பாருங்க, நீங்க பாருங்க, அந்த சபை ரொம்ப எப்படி அப்படியே ஒரு ராஜா வந்தா தேவனை விசுவாசிக்கிறாரு, தேவனை விசுவாசித்து தேவனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்யறான். இன்னொரு ராஜா வருவான், அவன் தேவனுக்கு விரோதமா செய்வான். இப்படி வந்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து 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 தேவனுக்கு எவ்வளவோ அவங்க என்ன பண்றாரு? கோழி எப்படி தன் குஞ்சுகளை வந்து என்ன பண்ணுது? தன்னுடைய செட்டுகளின் கீழே அணைத்துக் கொள்ளுதோ அந்த மாதிரி அணைத்துக் கொண்டாரு. ஒரு கழுகை போல சுமந்து கொண்டு ஒரு கழுகை போல என்ன பண்ணாரு? சுமந்து கொண்டு வந்தாரு. ஒரு தகப்பனை போல என்ன பண்றாரு? அவங்கள பாதுகாத்தார். ஒரு தாயை போல அவங்களுக்கு என்ன பண்ணாரு? அவங்கள வந்து பாசத்தை காட்டினாரு. ஆனாலும் என்ன பண்ணல? அவங்க தேவனை வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப புரிஞ்சுக்காம போகும்போது என்ன பண்றாரு? அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த நெபுகாத்நேசருடைய ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோனேஸ்வரி. அப்ப பாருங்க சோனேஸ்வரி, அப்போ முதலாவது நம்ம பார்க்கும்போது ஸ்தாபனம் எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்ற காரியத்தை பார்க்கும்போது நம்ம எங்க பாக்குறோம்? எங்க பாக்குறோம்னா ஆதியிலே பாக்குறோம். துவக்கத்துல பாக்குறோம். துவக்கம் என்பது என்ன? ஆதியாகமம். நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்த்தாலுமே நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு தவறோ இல்ல சில காரியங்களை பேசுறாங்களா, சில காரியங்களை வந்து பாரம்பரியமான காரியங்களை செய்யறாங்களா, இதெல்லாமே எங்கிருந்து வந்து தெரியுமா? எங்கிருந்து வந்துச்சு? ஆதியாகமத்துல தான் துவக்கமா இருக்குது. ஆதியாகமத்துல தான் ஃபர்ஸ்ட் நிம்ரோத் என்ன பண்றாங்க? கூஷின் பையன் வந்து நிம்ரோத் தான் என்ன பண்றாங்க? அவன் பாபிலோனை வந்து ஒரு ஸ்தாபனத்தை வந்து என்ன பண்றாங்க? ஸ்தாபிக்கிறான். அங்கிருந்து தான் எல்லாமே என்ன ஆகுது? எல்லா காரியங்களும் வந்து வெளிப்படுது. இதெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோனேஸ்வரியே, அங்கதான் இங்க பார்க்கும்போது பாருங்க, சாத்தான் எவ்வளவாக அவளை சூழ்ந்திருந்தாலும் வார்த்தை அவள் அரணாக கொண்டிருந்தாள். யாரு? இப்போ அங்க ஏதேன்ல பார்க்கும்போது ஆதாம் வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த பெண்மணி வந்து ஒரு சபைக்கு அடையாளமா இருக்கிறான். சபைக்கு அடையாளமா இருக்கிறான். ஆனா இந்த சபைக்கு நன்மையான காரியங்களை செய்யறது தான் யாருடைய வேலை? சர்ப்பத்தினுடைய வேலை. விசுவாசிக்கிறீங்களா? நன்மை செய்யற காரியம் தான். இங்க பாருங்க, சாத்தன் எவ்வளவாக அவளை சூழ்ந்து இருந்தாலும் வார்த்தை அவள் அரணாக கொண்டிருந்தாள். அப்போ வார்த்தை வந்து அவளுக்கு அரணா தேவன் என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்திருந்தார். அவங்க என்னவா இருந்தாங்க? வார்த்தை என்கிற ஒரு பரிசுத்தாவின் என்கிற திரையில இருந்தாங்க. வார்த்தை என்கிற ஒரு திரைக்குள்ளா இருந்தாங்க. அவங்க பரிசுத்தாவின் திரைக்குள்ள இருந்தாங்க. அவங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்போ வார்த்தை தான் அவங்க என்ன இருந்துச்சு? அரணா இருந்துச்சு, பாதுகாப்பா இருந்துச்சு. வார்த்தை அவள் அரணா கொண்டிருந்தாள். எல்லாம் சரிவர அமைதி இருக்கும். சாத்தான் அவன் விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், நீங்கள் வார்த்தையில் மாத்திரம் நிலை நில்லுங்கள். என்னது? சாத்தான் அவன் விருப்பப்படி எதை வேண்டாலும் செய்யட்டும், நீங்கள் வார்த்தையில் மாத்திரம் நிலை நில்லுங்கள். எந்த விதத்திலும் அதில் சிறிதளவு வித்தியாசம் வேண்டாம். அவன் நீ ஏன் வியாதிப்பட்டிருக்கிறாய் என்று கேட்டால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று பதிலளியுங்கள். உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பான். உங்களை வந்து தேவனுடைய வார்த்தையில வந்து வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுவாங்க?
அந்த வார்த்தையோடு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இல்ல கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவானா சில காரியங்களை சொல்றதுக்கு என்ன பண்ணுவான், நுழைவான். அந்த நுழையும் போது என்ன பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பிசாசுக்கு வந்து பதில் சொல்றாரு அதே மாதிரி நீங்க என்ன பண்ணும், அதே மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும். நீங்க வார்த்தை இருக்குது அதுக்கு இப்போ அவன் வந்து கேட்கறான், என்ன கேட்கறான் அவன், நீ ஏன் வியாதிப்பட்டு இருக்கிறாய் என்று கேட்டால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று பதிலளியுங்கள். நீங்க அப்படி சொல்லுவீங்க, வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணல ஏவாள், என்ன பண்ணல அந்த மாதிரி சொல்ல, அந்த மாதிரி சொல்லாம சகோதரனே சகோதரி என்ன பண்றா சொல்லுங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யாம அந்த மாதிரி சொல்லாம அவ என்ன பண்றானா, அந்த பாருங்க நிக்கோலாய் மதஸ்தனுடைய கிரியைகள் வந்து எப்படி உள்ள வச்சு தெரியுமா, சபைக்கு வந்து நன்மை பைக்கிறதா உள்ள வச்சான், நன்மையான காரியங்களை செய்யற மாதிரி உள்ள வச்சான். சபைக்கு நன்மையான காரியங்களை செய்யறது யாரு, பரிசுத்த ஆவிதான், தேவன் தான் செய்யணும். ஆனா இவங்க இது மனுஷனுடைய ஞானம் பாருங்க. அப்ப மனுஷனுடைய ஞானத்தின் அடிப்படையில தான் தேவன் என்ன பண்ற, மனுஷனுடைய ஞானத்தின் அடிப்படையில தான் பிசாசு உள்ள நுழையறான் சபைக்குள்ள. விசுவாசிக்கிறீங்களா, சொல்லுது போதுதான் உங்களுக்கு. அப்ப பாருங்க அவன் என்ன பண்றவன், நன்மை பைக்கிறவனா இருந்தா யாரு, பிசாசு, எங்க சர்ப்பம், எங்க அங்க எது தொடர்ந்து. அப்ப அந்த சபைக்குள்ள உள்ள வரதுக்கு எப்படி பிரயோஜனப்படுத்துற பாருங்க, நன்மையான காரியத்தை வந்தா யாரு, எஸ் நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருந்த சர்ப்பம். அப்போ அவன் மூலமா லைட்டா என்ன பண்றான், வார்த்தையோடு கூட அணுகுறான். விசுவாசிக்கிறீங்களா, இந்த பழத்தை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரா தேவன், என்ன சொல்லியிருக்காரு, இந்த பழத்தை வந்து நீங்க சாப்பிடக்கூடாது புசிக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா. அப்படி என்ன ஒரு கேள்வியோட என்ன பண்றாரு, உள்ள நுழையலாம். அவனுடைய வேலை என்ன தெரியுமா, ஒரு வார்த்தையோடு கூட கொஞ்சம் கட் பண்றது இல்ல சேர்த்துறது, இதுதான் அவனுடைய வேலை. அப்ப அந்த மாதிரி வந்து அங்க செயல்படும் போது அவன் யாரா இருக்கிறான், அவங்க பிசாசு தான். ஆனா யாரா அங்க வெளிப்படுறான், எந்த மாதிரி ஒரு டைட்டில்ல வெளிப்படுறான், அவன் அந்தி கிறிஸ்துவ வெளிப்படுறான். அந்தி கிறிஸ்துவ என்ன பண்றது, வார்த்தைக்கு வந்து தப்பான அர்த்தத்தை வந்து கொடுக்கிறது யாரு, அந்தி கிறிஸ்து தான், பிசாசு தான், கள்ள தீர்க்கதரிசி தான். அப்ப கள்ள தீர்க்கதரிசியா வெளிப்படுறாங்க, கள்ள தீர்க்கதரிசியா வெளிப்படுறான். பிளஸ் அப்புறமா விசுவாசிக்கிறீங்களா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு. அவ பாருங்க, அப்ப அவங்க அந்தி கிறிஸ்துவ வெளிப்படுறாங்க. அப்ப பாருங்க சோனேஸ்வரியே, அந்த ஆவியை நம்ம எங்க பார்க்கலாம், ஏதேன்லயே பார்க்கலாம். அப்ப சர்ப்பத்தின் ஊடாக வந்து என்ன பண்றானா, ஒரு வார்த்தையை வந்து அதோட கூட மிக்ஸ் பண்ணி சொல்றான். ஆனா வேதம் சொல்லுது, நீங்க வார்த்தையை வந்து எடுத்துங்கன்னா, வார்த்தையை சேர்க்கும் போது எடுக்கும் போது உங்களுக்கு சரியான வாதைகளும் பனிஷ்மெண்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஜீவ புஸ்தகத்துல உங்களுக்கு பேர்கள் என்ன பண்ணும், அழிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, வார்த்தை எடுக்க கூடாது, வார்த்தையை வந்து நம்ம கூட்டக்கூடாது. வார்த்தை இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்பீச் பண்ணணும். விசுவாசிக்கிறீங்களா, சொல்றது புரியுதா உங்களுக்கு. தீர்க்கதரிசி தான் யாரா இருக்கிறாரு, தேவனுடைய சத்தமா இருக்கிறார். தேவனுடைய சத்தமா இருக்கு. நம்மள யாரா இருக்கிறோம், யெகோவா இருக்கிறோம். யெகோ தெரியுமா உங்களுக்கு. இப்ப நம்ம மைக்ல பாக்கும்போது ஹல்லேலூயான்ற மாதிரி சொன்னா, ஆமென் என்ற மாதிரி சொன்னா, ஆமென் 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 என்ற மாதிரி சவுண்ட் வர இல்லையா, அதான் யெகோ. அப்போ தீர்க்கதரிசி வந்து உண்மையான தேவனுடைய சத்தமா இருக்கிறார். அந்த சத்தத்துக்கு நம்ம யெகோவா தான் இருக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீச் பண்ணணும். அதோட கூட ஒரு விஷயத்தை சேர்க்கிறதோ, அதோட கூட என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறதோ செய்யக்கூடாது. எப்பவுமே வந்து அதை தான் நம்ம ஸ்பீச் பண்ணணும். அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, அப்ப நம்ம வந்து அந்தி கிறிஸ்து ஆவியை வந்து கள்ள தீர்க்கதரிசி ஆவியை வந்து எங்க பார்க்கலாம், அந்த சர்ப்பத்தின் மூலமே நம்ம பார்க்கலாம். இல்லீங்களா, ஏதேன்லவே பார்க்கலாம், துவக்கத்துல நம்ம பார்க்கலாம். விசுவாசிக்கிற அங்கதான் சபையானது என்ன ஆகுது, விழுந்து போயிட்டு ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமாக வெளிப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஆனா நம்ம இங்க என்ன வந்து ஒரு காரியத்தை பார்க்க போலனா, ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமானது எங்க ஸ்தாபிக்கப்பட்டதுன்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில கோர்ஸ் படிச்சு உள்ள போலாம். விசுவாசிக்கிறீங்களா, பாருங்க. அதாவது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை நிராகரித்து அப்பொறுப்பை பரிசுத்த மனிதன் என்று அழைக்கப்படும் ஒருவனுக்கு அளித்தல். அவன் எல்லாவற்றுக்கும் தலைவனானான். யாரு, ஒரு மனுஷன். சபையை வந்து எப்பவுமே லீட் பண்றது யாரு, பரிசுத்தாவி தான். ஆனா பரிசுத்தாவியை வந்து நிராகரித்து ஒரு மனிதனுக்கு அந்த பொசிஷனை கொடுக்கும்போது, அந்த லீட் பண்ற ஒரு பொசிஷனை கொடுக்கும்போது, அவன் எல்லாவற்றுக்கும் என்ன ஆயிட்டாம, எஸ் தலைவனானான். நீங்கள் அதை கடந்து வந்திருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு சபையின் காலத்தில் கவனிங்கள், பேச்சாக அது வேறொரு சபையின் காலத்தில் போதகமா மாறினது. ஒரு சபை காலத்துல என்னாச்சு, நிக்கோலாய் மதஸ்திரி வித்தா வச்சு உள்ள வச்சு விதைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விதைகளை வந்து விதைத்தாங்க. விதையா மாறி அது நெக்ஸ்ட் சபையில வந்து கிரியைகளா மாறிச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தை அடிப்படையில் தான் என்ன பண்ணும், சபையில வந்து கிரியைகள் வெளிப்படணும். ஆனா இங்க பார்க்கும்போது சபையில இப்போ
நிக்கோலாய் மதஸ்தரின் நிக்கோலாய் மதஸ்தருடைய விதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சபையில வந்து இப்ப என்ன ஆகுது, கிரியைகளா வெளிப்படுது. இன்னொரு சபை காலத்துல போதகமா மாறுது. பாருங்க, போதகமா மாறுது. மூன்றாம் சபையின் காலத்தில் தான் அது என்ன ஆகுது, போதகமா மாறுது. மூன்றாம் சபையின் காலத்தில் நிசாயாவில் மகாநாடு ஒன்று கூட்டப்பட்டு அது சபையின் போதகமாக திணிக்கப்பட்டது. அப்பொழுது முதலாவதாக என்ன நேர்ந்தது, அதன் விளைவாக அதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் இப்பொழுது உண்டானது. நான் கூறுவது சரியா? ஸ்தாபிக்கப்பட்ட முதலாம் சபை எங்கிருந்து தோன்றியது என்று எனக்கு சொல்லுங்கள். ரோமன் கத்தோலிக்க சபை. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் அவள் வேசி என்னும், இங்க பாருங்க, அவள் வேசி என்றும் அவள் குமார்த்திகள் வேசிகள் என்றும் அழைக்கப்படவில்லையா? 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவள் யார்? 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் சபையை வந்து என்ன சொல்றாரு, திருவேசி, எஸ், மகாவேசி என்றார். அப்ப மகாவேசிக்கு வந்து என்ன, குமார்த்திகள் இருக்கிறாங்க. குமார்கள் இல்ல, குமார்த்திகள் தான். அப்ப இதெல்லாம் இந்த மிஸ்டேல பார்க்கும்போது அப்ப அந்த மகாவேசி யாரா இருக்கிறா? ஏன்னா ஒரு பெண்மணி எப்பவுமே ஒரு பெண்ணு வந்து சபைக்கு அடையாளமா இருக்கிறான். இப்ப அந்த மகாவேசியை பார்க்கும்போது அவர் பெண்ணு தானே அவ, ஆனா அவ மகாவேசி. அப்ப யாருன்னா அவளை வந்து விவாகம் செய்து கொண்ட புருஷனை வந்து என்ன பண்றாவ, அவளை வந்து விவாகம் செய்து கொண்ட புருஷனை வந்து நிராகரித்து என்ன பண்றா, இப்போ தன்னைத்தான் என்ன பண்றா, அவ எஸ் வெளிநடத்திக் கொள்ள பாக்குறான். அப்ப புருஷனுடைய எந்த ஒரு புருஷனுடைய எந்த ஒரு லீட் பண்ற காரியம் தேவையில்லை. என்னை நானே என்ன பண்றேன், லீட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி என்ன பண்றா, உலகத்தினுடைய ஞானத்தை எடுத்துக்கிட்டு பாரம்பரியங்களை எடுத்துக்கிட்டு நானே லீட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி என்ன பண்றா, வார்த்தையை புறக்கணிக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை வந்து அவ ஃபாலோ பண்ணாம அந்த பரிசுத்தாவியை வந்து லீட் பண்ற பரிசுத்தாவியை வந்து லீட் பண்ண விடாம நிராகரித்து அவ என்ன பண்றா, கல்வியினால் வந்த ஞானத்தையும் பிளஸ் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அப்புறமா பாரம்பரியத்தை என்ன பண்றா, அவ எடுத்துக்கிட்டு அவளே லீட் பண்றதுக்கு பாக்குறான். அப்போ வார்த்தை நிராகரிக்கும் போது அவ என்னவா மாறா, வேசியா மாறா, இல்லீங்களா? அதனாலதான் மகாவேசியா. மகாவேசி அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு டைட்டில் ஏன் வருதுன்னா அவ ரொம்ப காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் மகாவேசி. அப்ப மகாவேசியா பார்க்கும், மகாவேசி குமார்த்திகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி வசனம் சொல்லுது. மகாவேசிக்கு குமார்த்திகள் இருக்கிறாங்க. அப்ப குமார்த்திகள் யாரு குமார்கள், ஒரு குமார்த்திகள் யாரா இருக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? எஸ், ஏனா சோரே குமார்த்திகள் யாரன்ற பார்க்கும்போது அவங்களும் யாரா இருக்கிறாங்க, பெண்களா இருக்கிறாங்க. பெண்கள் தான் யாரு, சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு தான் சபைக்கு அடையாளமா இருக்கிறான். அப்ப அவங்கள வந்து குமார்த்திகள் இருக்கிறாங்க, அந்த மகாவேசி குமார்த்திகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் வேசிகள் தான். அவங்களையும் என்ன பண்றாரு, குமார்த்திகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த வேசிக்கு குமார்த்திகள் இருக்கிறாங்க. அவங்களும் யாரா இருக்கிறாங்க, எஸ், அவங்களும் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கங்களா இருக்கிறாங்க. அவங்களும் ஸ்தாபன சபைகளா இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது முதலாவது சபை எங்க ஸ்தாபிக்கப்படுது, 325வது நிசாயா கமிட்டி மீட்டிங்ல தான் ஸ்தாபிக்கப்படுது. அப்ப அதுக்கு பின்பாக வந்த சபைகளை பார்க்கும்போது யாரு, லுத்தரன் வராரு, மார்ட்டின் லூதர் வர இல்லீங்களா? அப்ப அவங்க போன பிறகு அவங்க ஸ்தாபிக்கப்படுறாங்க. வெஸ்லி போன பிறகு அவங்க ஸ்தாபிக்கப்படுறாங்க. அப்புறமா பெந்தகோஸ்தே எழுதுதல் வந்த பிறகு அவங்க ஸ்தாபிக்கப்படுறாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சோரே அந்தந்த காலத்துல தேவன் என்ன பண்றாரு, ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு செய்தியாளர் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஒவ்வொரு செய்தியாளர் அனுப்பி அந்த கிருபையின் செய்தியை வந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அவங்க அந்த சபை காலத்துல வந்து ஒரு செய்தியாளர் அனுப்பி அந்த செய்தியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணும், அந்த செய்தியாளரை விசுவாசித்து அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க பரிசுத்த ஆவிக்குள்ள முத்தரிக்கப்படுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த செய்தியை வந்து புறக்கணிக்கும் போது அவங்க நியாயத்திற்கு உள்ளாகிறாங்க, மிருகத்தின் அடையாளத்துக்கு உட்படுறாங்க. மிருகத்தின் அடையாளத்திற்கு உட்படுறாங்க. அவங்க நியாயத்தீர்ப்புக்கு என்ன ஆகுறாங்க, உள்ளாகிறாங்க. அதனாலதான் ஒரு டெம்பரவரி நியாயத்தீர்ப்பானது அவங்க மேல என்ன ஆகும், ஒவ்வொரு காலத்திலையும் அந்த கிருபையின் செய்தியை வந்து புறக்கணிக்கும் போது ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா, அவங்க மேல டெம்பரவரி நியாயத்தீர்ப்பானது ஒரு கோப கலசமானது ஊற்றப்படுது. அது டெம்பரவரி தான். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோனேஸ்வரியே. அப்போ அந்த அவங்க என்ன பண்றாங்க, அதனாலதான் திருட சொல்றாரு மகாவேசிகளுக்கு வந்து வசனம் சொல்லுது 17ஆம் அதிகாரத்துல, அந்த மகாவேசிகளுக்கு குமார்த்திகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி வசனம் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? இது யாரு காட்டுறாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து முதலாம் அதிகாரத்துல முதலாம் வசனத்துல பார்க்கும்போது அந்த 7 கலச தூதர்கள் ஒருவன் தான் யாரு, அந்த
7 கலச தூதர்கள் ஒரு தூதன் தான் என்ன பண்றாரு, யோவானுக்கு வந்து இந்த மிஸ்ட்ரியை ஓபன் பண்றாரு. அவர் யாரா இருக்கிறாரு? எஸ், எப்படி நம்ம சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இந்த இந்த ரகசியங்களை வந்து பேசுனது யாரு? இந்த மகாவேசியையும் மகாவேசிக்கு இருக்கிற குமார்த்திகளை பத்தி ரகசியத்தை பேசுனது யாரு? நம்ம தீர்க்கதரிசி வில்லியம் பிரென்னாம். விசுவாசிக்கிறீங்களா? வில்லியம் மரியன் பிரென்னாம் விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் யாருக்கு வெளிப்படுத்துறாரு? யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. யார் யோவான்? யார் இப்பங்க? எஸ், நம்ம தான். ஆமென். நமக்கு தான் என்ன பண்றாரு இப்போ? அவர் செய்திகளை பேசிருக்க, அந்த செய்திகளை படிக்கும் போது சோதரே நம்ம தான் மனவாட்டியா இருக்கிறோம். அவர் தான் யாரா இருக்கிறாரு? எஸ், அந்த 7 கலச தூதர்ல ஒரு கலச தூதனா இருக்கிறார். அந்த கடைசி தூதன் அவர்தான். அவர் தான் என்ன பண்றாரு? எல்லா மிஸ்ட்ரியை வந்து ஓபன் பண்றாரு. அந்த மகாவேசி செய்த அந்த ஒரு நுணுக்கமான காரியங்களையும் அந்த அசுத்தமான காரியங்களையும் பிளஸ் அவங்க அடைய போற ஆக்னியை வந்து வெளிப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது? நமக்கு மிஸ்ட்ரி புரியுது, நமக்கு எல்லாமே செய்திகள் புரியுது. அதனாலதான் என்ன பண்றோம்? ஆர்ப்பரிக்கிறோம், தேவனை என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துறோம். நம்ம தான் மனவாட்டின்ற மாதிரி இங்க என்ன ஆகுது? என்ன சொல்லுங்க, கன்ஃபார்ம் ஆகுது இல்லீங்களா? நம்ம தான் மனவாட்டின்றதுக்கான ஒரு காரியமானது கன்ஃபார்ம். நம்ம மிஸ்ட்ரி தெரியுது இல்லையா? ஏன் அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஏன் தெரியுதுன்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம யாரா இருக்கிறோம்? அதனாலதான் தேவன் என்ன பண்ற? நம்ம யோவானா இருக்கிறோம். நம்ம யார்? நம்ம யோவானா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அவர் வந்து மார்பிள சார்ந்த ஒரு மனவாட்டியா அங்க ஒரு முன்மாதிரியா இருந்தாரோ, சொல்றது புரியுதா உங்களுக்கு? யோவான் எப்படி இருந்தாரு? இயேசு கிறிஸ்துடைய மார்பிள சார்ந்து இருந்தார். அப்ப அந்த சார்ந்து இருந்த அந்த மனைவிக்கு தான் என்ன பண்ணுவாரு? புருஷன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். அதே மாதிரி பாருங்க, நாம் யார்? நம்ம மனவாட்டியா இருக்கோம். நமக்கு தான் என்ன பண்றாரு? தம்முடைய மிஸ்ட்ரி எல்லாம் ஓபன் பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அவளுடன் ஸ்தாபனங்கள் உண்டாக்கி கொண்ட அனைவரும் வேசிகள் தான். அவர்கள் தங்கள் வேசித்தனத்தின் அருவருப்புகளை போதகமாக ஆக்கி கொண்டனர். மனிதனுடைய பாரம்பரியங்களை கற்பனைகளாக போதித்தனர். பாத்தியா? நான் சொன்னீங்களா உங்களுக்கு? அப்ப மனிதனுடைய பாரம்பரியங்களை கற்பனைகளை போதித்தனர். அப்ப கோட்பாடுகளை கொள்கைகளை என்ன பண்ணாங்க? அவங்க போதிச்சாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? வார்த்தை சொல்ற மாதிரி அந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த தூதர்கள், அந்த செய்தியாளர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணல? அவங்க ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழலாங்க. அவங்க அதை புறக்கணிச்சுட்டு நிராகரித்து என்ன பண்றாங்கன்னா அவங்க சொந்த காரியங்களை வந்து உள்ள கொண்டு வராங்க. அப்பதான் ஸ்தாபனமா மாற்றப்படுது. அதுதான் ஸ்தாபனம். விசுவாசி தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு வார்த்தையை வந்து நம்ம நிராகரிக்கும் போது அதோட கூட ஒரு வார்த்தையை வந்து சேர்த்தும் போது அதை எடுக்கும் போது அங்கதான் முதலாவது ஸ்தாபனம் என்கிற ஒரு காரியமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆவி அங்கதான் என்ன ஆகுது? அங்கதான் அங்க வந்து வார்த்தை இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமே என்ன ஆகுது? வெளியே போகுது. இப்போ வெளியே போயிட்டு அப்ப போக 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 வார்த்தையை வந்து அதிகமா நிராகரித்துட்டு வார்த்தையை வந்து ஒரு பெரிய ஒரு காரியமா பார்க்காம அதை நிராகரித்து முழுமையா வந்து அந்த கல்வியினூடாக வந்த உலக ஞானத்தை எடுத்துக்கொண்டு கோட்பாடுகளை கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அந்த ராட்சியங்களை வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஸ்தாபித்துக் கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் ஸ்தாபித்துக் கொள்றாங்க. அதே மாதிரி சபை வந்து என்ன பண்ணுது? ஸ்தாபித்துக் கொள்ளுது. ஆனா ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஒரு சபை எப்படி வாழணும்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை வந்து எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கருத்து கூட என்ன பண்ணக்கூடாது? சின்ன ஒரு பாகத்தை, ஒரு புள்ளியை கூட, ஒரு கமா என்ன பண்ணக்கூடாது? ஒரு புல் ஸ்டாப், ஒரு கொஸ்டினை கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம எடுத்து போடாம அது எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் உண்மையான சபை. அது ஸ்தாபிக்கப்படாத சபை. நம்ம ஸ்தாபிக்கப்பட்ட சபை கிடையாது. நம்ம ஸ்தாபிக்கப்பட்ட சபையில நம்ம விசுவாசிங்களா? ஏன்னா நம்ம யார் அழிய பண்றாரு? டைரக்ட் நம்மள யாரை அழிய பண்றது? பலமுள்ள கிறிஸ்து தான். கிறிஸ்து ஒரு சபை போதகர். அப்புறமா விசுவாசிக்கிறீங்களா? எஸ், விசுவாசிங்க. இப்படிதான் தேவன் என்ன பண்றாரு? நம்மள அழிக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து தீர்க்கதரிசி சபை இப்படிதான். கிறிஸ்து அவர் கிங்கா இருக்கிறாரு. அவர் கிங்க என்ன பண்றாரு? தம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை வந்து தம்முடைய ஊழியக்காரருக்கு யாருக்கு? தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாரு. அந்த தீர்க்கதரிசிக்குள்ள தான் நம்ம பிரஜைகளா இருக்கிறோம். நம்ம யோசுவாவா இருக்கிறோம், காலேபா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்ற ஜனங்களா இருக்கிறோம். அந்த யாத்திரையில அவர் சொல்றதெல்லாம் என்ன பண்றோம்? ஃபாலோ பண்றோம். விசுவாசி அவர் போனார். இப்போ 5-4 மினிஸ்ட்ரி வந்திருக்குது. யோசுவா வந்திருக்கிறார். யோசுவான்றது என்ன? யோசுவானா அந்த யோசுவான்ற நேமுக்கு வந்து அர்த்தம் தெரியுமா? தேவனே என் ரட்சகர், யெகோவா என் ரட்சகர் என்ற மாதிரி அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் யெகோவா ரட்சகரா இப்ப இறங்கி வந்திருக்கிறார். யெகோவா என் ரட்சகர் என்ற மாதிரி இப்போ
இறங்கி வந்து பலமுள்ளத்தோட இறங்கி வந்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? யோசுவா இறங்கி வந்திருக்கிறார். யோசுவா இறங்கி வந்து இப்போ ஃபைவ் மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ நம்மள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்முடைய பொசிஷனை வந்து நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம பொசிஷன் எப்பேற்பட்டதுன்ற மாதிரி காண்பித்து நம்மள வந்து அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மள உருவாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, கவனியங்கள், அவன் ஜெபிப்பதற்கு புறப்படுகிறான். கவனியங்கள், அவன் ஜெயிப்பதற்கு புறப்படுகிறான். யாரு? ஒயிட் ஹார்ஸ். கவனியங்கள், அவனுக்கு கிரீடம் இல்லை என்பதை கவனியங்கள். வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்வதனை யாரே ஒயிட் ஹார்ஸ் மேல சவாரி செய்யறான் இல்லைங்களா? அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படல. அவனுடைய கையில வந்து என்ன இருக்குது? வில் இருக்குது, ஆனா அம்பு இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாருங்க, நீங்க போய் படித்து பாருங்க. கவனிங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. கவனியங்கள், அவன் ஜெயிப்பதற்கு புறப்படுகிறான். கவனியங்கள், அவனுக்கு கிரீடம் இல்லை என்பதை கவனியங்கள். வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்தவனை குறித்து நான் இங்கு பேசுகிறேன். பாருங்கள், ஒரு வில், பின்னர் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், ஆரம்பத்தில் அவனுக்கு கிரீடம் இல்லை, பின்னர் அவனுக்கு கிரீடம் அளிக்கப்படுகிறது. கவனிங்கள், 300 வருடங்கள் கழித்து நிசாயா மாநாட்டில் அவனுக்கு கிரீடம் அளிக்கப்படுகிறது. எப்ப அளிக்கப்படுதா? 300 ஆண்டுகள் கழித்து. எஸ், 300 ஆண்டுகள் கழித்து நிசாயா மாநாட்டில் அவனுக்கு கிரீடம் அளிக்கப்பட்டது. 3 கிரீடங்கள், பரலோகம், பூமி, நரகம். விகாரியஸ் பில்லிட் என்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? அதான் 666 இருக்குது. அதுதான் அங்கதான் போப்பின் ஆட்சியானது என்ன ஆகுதுங்க? ஸ்தாபிக்கப்படுது, நிறுவப்படுது. அந்நிய ரோமாபுரியானது இப்போங்க போப்பின் ரோமாபுரியாக அங்கதான் என்ன ஆகுது? எஸ், அங்கதான் ஸ்தாபிக்கப்படுது. அங்கதான் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துது. விசுவாசிக்கிறீங்களா? அது வரைக்குமே அந்நிய ரோமாபுரியா இருந்தது. இப்ப போப்பின் ரோமாபுரியாக மாறுறது அங்கதான், நிசாயா மீட்டிங்ல தான். விசுவாசிக்கிறீங்களா? வருடங்கள் கழித்து அந்த மாநாட்டில் அவனுக்கு கிரீடம் அளிக்கப்பட்டது. அங்கதான் விகாரியஸ் பில்லிடேன்ற மாதிரி ஒரு கிரீடமானது அவனுக்கு போப்பின் மார்க்கமானது அங்க ஸ்தாபிக்கப்பட்டு அங்கதான் கிரீடமானது வைக்கப்படுது. தேவனுக்கு பதிலாகன்ற மாதிரி, தேவனுக்கு பதிலாக போப்புதான்ற மாதிரி அங்க என்ன பண்ணுது? இப்போ அங்க அந்த ஒரு ரோமன் கத்தோலிக் சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமானது அங்க நிறுவப்பட்டு பிளஸ் என்ன பண்றாங்க? இப்போ ஒரு போப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த போப்பு வந்து ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்றான். அந்த கிரீடத்தின் மேல விகாரியஸ் பில்லிடேன்ற மாதிரி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அது என்னவா இருக்குது? 666. அதை வந்து நீங்க லத்தீன் பாஷையில வந்து நீங்க வந்து கூட்டி பெருக்கும் போது அதை கூட்டும் போது அது என்னவா இருக்குது? 666 என்ற ஒரு நம்பர் வருது. அதுதான் என்ன வருது? அந்தி கிறிஸ்து ஒரு எஸ், அந்தி கிறிஸ்துடைய ஒரு நம்பரா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவன் நிக்கோலாய், பாருங்க, ஒருவன் மேல் 3 கிரீடங்கள். ஆம், அவன் நிக்கோலாய் கொள்கையின் ஆவியாக தொடங்கி ஜனங்களிடையே ஸ்தாபனம் உண்டு பண்ணினான். அவன் நிக்கோலாய் மதஸ்தரின் வித்தாய் வந்து விதைக்கப்பட்டாங்க சபையில. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுது? கிரியைகளா வெளிப்படுது, அப்புறமா போதகமா மாறுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் வந்து என்ன பண்ண முடியுது? அவன் வந்து அந்த 3வது சபை காலத்துல பெர்கமு காலத்துல என்ன பண்றான்? பெர்கமு காலம் எப்ப ஆரம்பிக்கப்படுது பாருங்க? எந்த ஆண்டுல? 312 3ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிக்கப்படுது. 312 இருந்து 606 வரைக்குமே என்னது? பெர்கமு காலம். அப்ப 325வது ஆண்டுல தான் இந்த நிசையா மீட்டிங் ஆனது, கமிட்டி மீட்டிங் ஆனது என்ன ஆகுது? ஸ்தாபிக்கப்படுது. அந்த மீட்டிங் நடத்துறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவன் நிக்கோலாய் கொள்கையின் ஆவியாக தொடங்கி ஜனங்களிடையே ஸ்தாபனம் உண்டு பண்ணினான். அது தொடர்ந்து சென்று நிக்கோலாய் கொள்கையிலிருந்து பின்னர் போதகமாக மாறினது. கிறிஸ்து 1ஆம் சபையின் காலத்தில் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் நீயும் வெறுக்கிறாய். யார் வெறுக்கிறது? கிறிஸ்து வெறுக்கிறார். அந்த வெறுக்கிற அதே ஆவிதான் இந்த எபேசு காலத்துல வந்து அந்த செய்தியாளர் விசுவாசிக்கிற கூட்டத்துக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு அந்த நிக்கோலாஸ் கிரியைகளை வெறுக்கிற ஆவி அது இயேசு கிறிஸ்துவின் ஆவி. அது தேவன் தான். அந்த ஆவியை தான் யார் விசுவாசிக்கிறாங்க? பவுலுக்குள்ள அதே ஆவி வெளிப்படும் போது அதை விசுவாசிக்கிற கூட்டம் இருக்குது. அதை விசுவாசிக்கிற கூட்டம் கூட என்ன பண்றாங்க? நிக்கோலாஸ் கிரியைகளை வந்து வெறுக்கிறாங்க. அந்த நிக்கோலாய் மதஸ்தர் கிரியைகளை வெறுக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இதுல நீங்க படிச்சு பாருங்க. இதுல படிச்சு பாருங்கன்னா நீங்க வந்து சபை காலத்தை வந்து
எபேசு காலத்துக்கு வந்து பரிசுத்தாவினால எச்சரிக்கப்படுற காரியத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவார், அவர் என்ன சொல்றாரு? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் நீயும் வெறுக்கிறாய் என்று சொன்னது நினைவுகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:6. அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை அகற்றி ஆதிக்கத்தை ஒரு மனிதனுக்கு அளித்தான். பாவங்களை மன்னிக்க அம்மனிதன் அதிகாரத்தை இவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான். நிறைய என்னன்னா இங்கதான் அந்த ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கமான ஸ்தாபித்து அநேக வார்த்தையை வந்து என்ன பண்றாங்கன்னா புறக்கணிச்சு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை புறக்கணித்து நிராகரித்து வேதகமத்தை என்ன பண்றாங்க, அவங்க நிராகரித்து அவங்க புதிய ஒரு என்ன பண்றாங்க, ஒரு பிரமாணம், ஒரு என்னது, ஒரு விசுவாச பிரமாணத்துக்குரிய ஒரு காரியங்களை ஏற்படுத்துறாங்க. இதுதான் சபை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஒரு புஸ்தகத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. அது அந்த கோட்பாட்டு கொள்கைகளான ஒரு புஸ்தகத்தை ஏற்படுத்தி அப்படிதான் என்ன பண்றாங்கன்னா காரியங்களை செய்யறாங்கன்ற மாதிரி இங்க கோர்ஸ் சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்பி விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். யார் போன பிறகு? பவுல் போன பிறகு. நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர்கள் போன பிறகுதான் ஸ்தாபனமானது உள்ள வருது இல்லீங்களா? அப்போஸ்தலர் இருக்கிற வரைக்குமே அந்த சிங்கத்தின் ஆவியை கிரியை செய்கிற வரைக்குமே என்ன பண்ண முடியல, சபைக்குள்ள வர முடியல. அப்போ சிங்கமா எபேசு காலத்துதன் மூலமா தேவன் வெளிப்படும் போது என்ன பண்ண முடியல, பிசாசு உள்ள வர முடியல, ஒயிட் ஹார்ஸ் உள்ள வர முடியல. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சோரி எப்படி வராமா ஒயிட் ஹார்ஸ், ஒயிட் இதுக்கு அடையாளம் இருக்குது பரிசுத்தத்துக்கு இல்லீங்களா? அப்ப அந்த பரிசுத்தத்தை பத்தி என்ன பண்றோம், ஒயிட்ட பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்ப பரிசுத்தத்துக்கு அடையாளம் இருக்கிறது யாரு? தேவன் தான். அப்ப தேவன் தான்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஏமாந்து போயிடும். அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, பிசாசு ஒயிட் ஹார்ஸ் உள்ள வராம. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 29வது வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரன்ற மாதிரி சொல்றாரு, எச்சரிக்கிறார். யாருக்கு? நீங்க பாருங்க அந்த 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, நீங்க அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சில சபைகள்ல வந்து என்ன பண்றாரு, சில காரியங்களை அப்படியே புத்திமதிகளை சொல்லிக்கொண்டே வரும்போது இவர் வந்து எபேசு சபைக்கு போக முடியாது. அந்த எபேசு சபைக்கு போக முடியாம இருக்கும்போது அங்க இருக்கிற மூப்பர்களை வந்து ஒரு இடத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மிடிலான ஒரு இடத்துக்கு வந்து அழைக்கிறார். அழைச்சிட்டு என்ன பண்றாருன்னா அவங்களோட சில காரியங்களை பேசுறார், சம்பாசிக்கிறார். அதான் இது சம்பாசிக்கிறார். நான் போன பிறகு எந்த சபைக்கு சொல்ற காரியமா இருக்குது, எபேசு சபைக்கு சொல்ற காரியமா இருக்குது. ஏன்னா நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும்போது பவுல் வந்து அவர் பயணத்துல வந்து வரும்போது அந்த எபேசு சபையினுடைய மூப்பர்கள் அழைச்சி சில புத்திமதிகளை சொல்லி சில காரியங்களை சொல்லுவார். சொல்லும்போது இந்த வசனம் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்பி விடாத குடிதான ஓனைகள் உங்களுக்குள்ள வரும். இப்போ அந்த எபேசு சபைக்கும் பொருந்துது, பிளஸ் இந்த எபேசு சபைக்கும் பொருந்துது. எஸ், இந்த லவோதிக்க சபைக்கும் பொருந்துது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், நான் வந்து உங்களுக்கு உபதேசங்களை வந்து உபதேசம் செய்திருக்கிறேன். இந்த நான் உபதேசத்துக்கு விரோதமா, எஸ், நான் பேசப்பட்ட இந்த உபதேசத்துக்கு விரோதமா வானத்திலிருந்து இறங்கி வந்து தூதனாவது வேற மாதிரி சொன்னா என்ன பண்ணாதீங்க, நீங்க அதை விசுவாசிக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசி நான் தான் எனது பெஞ்ச்மார்க், நான் தான் சபைக்கு ஒரு அஸ்திபாரமான உபதேசத்தை போட்டிருக்கிறேன். இந்த உபதேசத்துக்கு விரோதமாக நானே வேற மாதிரி ஸ்பீச் பண்ணா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க என்ற மாதிரி சொல்றாரு. பிளஸ் ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தூதனாகிலும் இந்த உபதேசத்தை இல்லாமல் வேற ஒரு உபதேசத்தை வந்து ஸ்பீச் பண்ணா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தாரு. யாரு? பலப்படுத்தினாங்க. அந்த தூதன் வந்து என்ன பண்றாரு, இவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரிதான் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக காரியங்கள் சொல்றாரு. அப்ப நம்ம விசுவாசிக்கலாம், விசுவாசிக்க கூடாதா? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் யாருமே புரிய மாட்டேங்குது. சாரி மேன், விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என் டைம் மெசேஜ், நம்ம என் டைம்ல இருக்கிற பிரைடுக்கு மட்டும் தான் புரியுது. ஆனா இந்த மாதிரி உபதேசத்தை வந்து நம்ம போயிட்டு வெளியே போய் யாருக்காச்சும் சொன்னா, இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஆட்களுக்கு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க சிரிப்பாங்க. அவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுவார், நான் பவுல் சொன்ன உபதேசத்தை நான் என்ன பண்றேன், நானு உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறபடிய எந்த ஒரு காரியத்தை நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணல, நான் சொல்லன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? யார் இடத்துல சொல்றாரு? விசுவாசிக்கிறீங்களா?
பாருங்க, அப்போ நான் போன பின்பு மந்தையை தப்புடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்னது ஓநாய்ன்றது? எது? எஸ், அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதான் நிக்கோலாய் மதத்தின் வித்தாய் இப்ப உள்ள வருது. எப்படி வருது உள்ள? எஸ், இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க பாருங்க, ஆதி சபையில் நிக்கோலாய் மதஸ்தின் கிரிகளாக தொடங்கியவர்கள் பின்னர் போதங்களாக மாறி சபையில் ஆதிக்கம் கொண்டு தேவனை புறக்கணித்தனர். சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்னவாச்சு? இது ஆதி சபையில் நிக்கோலாய் மதஸ்தின் கிரிகளாக தொடங்கியவர்கள் பின்னர் போதனைகளாக மாறி சபையில் ஆதிக்கம் கொண்டு தேவனை புறக்கணித்தனர். சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட போது சபைக்கு நன்மை பயக்கும் கிரியைகளாக இவைகள் கருதப்பட்டன. அப்ப சபைக்கு வந்து எப்படி உள்ள வராங்க இவங்க? சபையில் இருக்கிற விதவைகளுக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் சபையை வந்து புதுப்பிக்கிறது, சபைக்கு பெயிண்ட் பண்றது, புல்ஃபிட்டை வந்து செய்யுது, நல்ல ஒரு இப்படிதான் வரணும்ன்ற